நேற்று பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகையில ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் சனே டைகாச்சி வெள்ளை மாளிகையில அமெரிக்காவுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சிருந்தாங்க. இந்த இரு உலக நாட்டு தலைவரும் பேசி முடிச்ச பிறகு அங்க உள்ள நிருபர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா, அப்படி ஒரு ஜாப்பனீஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டாருன்னா, அதாவது திடுதிப்புன்னு இப்படி ஒரு போரை நீங்க ஈரானுக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டீங்களே, யூரோப்லயும் ஏசியாலையும் உள்ள உங்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்குலாம் நீங்க முன்னாடியே அதை பத்தி சொல்லல அப்படின்னு. ஏன்னா இந்த போர்னால இந்த நாடுகள்லாம் டைரக்டா பாதிக்கப்படலைனாலும் எக்கனாமிக்கலாவும் பினான்சியலாவும் பாதிக்கப்பட்டு இருக்கு. சோ இதற்கு ட்ரம்ப் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாடுகளுக்குலாம் நாங்க முன்னாடியே சொல்லி ஒரு சிக்னலை அனுப்பணும்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க வேகமா உள்ள போய் பயங்கரமா அடிச்சதுனால ஒரு சர்ப்ரைஸான அட்டாக்கா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் சொல்லியிருந்தார். ஆனா அத்தோடு விடாம அங்க இருந்து ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே ஜப்பானோடைய சர்ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரிய போகுது, பேர்ல் ஹார்பரை அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிட்டா அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பழைய பகையை இப்ப உள்ள கொண்டு வந்திருக்காரு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள பேர்ல் ஹார்பரை தாக்கின பிறகுதான் அமெரிக்கா ஜப்பான்ல உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகாசாக்கில 2 நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம உலகத்துக்கே தெரியும். சோ இத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எந்த இடத்துல இது பேசணும்னு தெரியாம ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே இதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது என்ன பண்றதுனே தெரியாம கொஞ்சம் கவலையா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு உலக சூழ்நிலையில அமெரிக்கா வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. எவனை வேணா நாங்க அடிப்போம், எவன் பிரச்சனை வேணா தலையிடுவோம், யாரும் எதுவும் கேட்க கூடாது, எல்லாரையும் மட்டமா பேசிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய போக்கு போய்கிட்டு இருக்கு. உலகத்துல வந்து இந்த மாதிரி நிறைய சாம்ராஜ்யங்கள் மேல இருக்கும்போது ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அது காணாம போயிருச்சு. அமெரிக்காவுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் சில வருடங்கள்ல இதே மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடும். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு போடு போடதான் போறானுங்க.